ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. ஓகேங்களா, நேற்று நம்ம அனலிசிஸ் போடல. ஸோ அதோட கண்டினியூட்டிவாக இன்னைக்கு கிளியராக என்ன நடந்திருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் டே சார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்த ரெசிஸ்டன்ஸ் 54,000. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபஸ்ட் செல் ஆஃப். அதுக்கு அடுத்து ரெண்டாவது ரெட் கேன் வந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருந்தது நியர்லி அபவுட் 54,000 லெவல்கிட்ட. ஸோ இங்கேருந்து புல்லிஷாக போன மார்க்கெட் அந்த இடத்துல நான் பாஸ் கேனில் எடுக்கும் போதே சொன்னேன், இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகி ஃபஸ்ட்டு ரெட் கேன் வந்தது இல்லைங்களா, அதாவது சிக்ஸ்த்துக்கு அப்புறம் நான் நைன்த்துக்கு மண்டேக்கு போடும்போது அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ரெட் கேனில் பாஸாக வச்சு மார்க்கெட் புல்லிஷாக இருந்தால் இங்கேருந்து அப்படியே பாஸ் த்ரூ ஆயிடும். ஒரு வேளை சைட்வைஸ்லேயே போகுது அப்படின்னா பிரேக் அவுட்டும் ஆகலாம், பிரேக் டவுனும் ஆகலாம். ஏன்னா ஒரு டேல போகும்போது மட்டும்தான் அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கன்சாலிடேட் ஆகிட்டா ரெண்டு சைடும் சான்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் பாஸ்ட் 2 டேஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபால் விழுந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் நான் பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன் 52,600. பட் மார்க்கெட் ஸ்டாப் ஆகல, ஸ்டில் ஃபால் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்ட ஒரு பெண்டிங் கேப் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 51,700 51,135 வரைக்கும் இருக்குது. ஸோ நியர்லி 52,000 வரைக்கும் 51,200 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, என்ன லெவலில் எழுதிடுற வாட்டி 51,700லேருந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 51,200 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் 52,139 இருக்குது. ஓகேங்களா, 52,139 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்க மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாஸ் கேண்டில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லைக் புல்லிஷாகவே ஒரு பாஸ் கேண்டில் வைக்குதுன்னு வைங்களேன். அப்போ அதுக்கு ஸ்ட்ரென்த் நாளைக்கு வரப்போகிற கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்டிசிசிவ் மாதிரி இன்வெர்டர் அந்த மாதிரி ஒரு பாஸ் கேண்டில் வச்சதுன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கனால இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு கீழே செல் ஆஃப் போகலாம். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான புல்லிஷ் கேண்டில் வச்சதுன்னா மார்க்கெட் பையிங் ஸ்ட்ரென்த்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பையர்ஸ்க்கு நாளைக்கான க்ளோசிங் கேண்டில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து பையர்ஸா இல்லை செல்லர்ஸான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாத புல்லிஷ் கேண்டில் வைக்கிது பாஸ் கேண்டில்னா நெக்ஸ்ட் ஃபாலோ த்ரூவாக அக்ரெசிவான ஒரு செல்லிங் இந்த இடத்துல பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, 51,200 வரைக்கும் ஸோ இதுதான் நான் ஒன் டே சார்ட்டில் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52,134 இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 52,134. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேலும் 52,000 இருக்குது. அதை ஆரஞ்ச் வெயிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா 52,821 இருக்குது. நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இன்னைக்கான சிபிஆர் ஒரு வெர்ஜின் சிபிஆர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்க வெர்ஜின் சிபிஆர் தேவையான நினைக்கலாம் 1000 பாயிண்ட்ஸ் தாண்டி. இன்றைக்கே 1000 பாயிண்ட்ஸ் தாண்டி மார்க்கெட் 3rd ஆஃப் டிசம்பர்லேருந்து இந்த வெர்ஜின் சிபிஆரை ஹோல்ட் பண்ணியிருக்கு. எங்கேன்னு மார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி அதில் தான் லாஸ்ட் ஸ்விங் சப்போர்ட் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, எது ரவுண்ட் லெவல் 52,000 சப்போர்ட். ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு சிபிஆர் எல்லா லெவல்ஸும் மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்படி எடுத்து எல்லா லெவல்ஸையும் மார்க் பண்ணிங்கன்னா தான் கிளியராக உங்களுக்கு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு நாளைக்கு சிபிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்கோர் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிபிஆர். ஸோ ஒயிட் சிபிஆர்னா 70% டைம் சைட்வேஸில் இருக்கும். பட் சைட்வேஸ் நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் அதற்கும் வாலட்டைலாக இருந்தாலும். ஸோ அப்போ சைட்வேஸ்ன்ற ப்ராபபிலிட்டியில் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுது அப்படின்னாலும் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,500. ஸோ கேப் அப் ஆகும்போது இந்த இடத்துல போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி திரும்ப இது டோட்டலாக சைட்வேஸ்லேயே நான் சொன்னேன் இல்லையா அந்த பாஸ் கேண்டில் மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அது அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஃபாலோ த்ரூ செல்லிங் கிடைக்கலாம். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னு கீழ் சைடில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், செல்லிங் ஃபாலோ த்ரூவா இந்த வெர்ஜின் சிபிஆர் கம் 52,000 ரவுண்ட் லெவல் கம் ப்ரீவியஸ் டேலோ எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது பையிங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பையிங் ட்ரேட் ஆஃப் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த லெவல் க்ளோஸ் செல்லிங் வச்சு க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா செல் ஆஃப் கண்டினியூ ஆகி நான் சொன்னேன் இல்லையா 51 அந்த கேப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் நாளைக்கே. பட் அப்படி ஒரே நாள் கண்டினியூஸாக 3rd புல்லிஷ் கேண்டில் போடுமான்றது டவுட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் அப்க்கு ப்ராபிலிட்டிஸ் அதிகம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இந்த பிளேஸை நீங்கள் ப்ராப்பராக வாட்ச் பண்ணிக்கோங்க. கேப் டவுன் ஆகுது, இந்த ரேஞ்சுக்கு கீழே கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க
ரேஞ்சுக்கு கீழே இதுக்குள்ளே கேப் டவுன் ஆனால் சேம் அதே தான். பட் ரேஞ்சுக்கு கீழே கேப் டவுன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் வந்து செல் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணிங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோவில் நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன் எஜுகேஷனல் பாயிண்ட்ஸாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் ப்ளஸ் சிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நல்லாக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.